சிரிக்கிறதுங்கிறது வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். நாம் ஒரு பயணம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கேருந்து நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் பயணம் போகிறோம்னா, நண்பர்களோட போனோம்னா, ஒரு மாதம் கழித்து திரும்பி வந்தபோது எதை ஞாபகத்தில் வச்சுக்குவோம்? அவங்களோட சேர்ந்து இருந்தபோது சிரிக்கிற மாதிரி என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததோ அதை தான் ஞாபகத்தில் வச்சுக்குவோம். ஒருத்தரோட சிரித்த நினைவுகள் மட்டும் எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கும். ஒரு 5 வயசில் சிரித்ததாகட்டும், 15 வயசில் சிரித்ததாகட்டும், 25 வயசில் ஒருத்தரோட சேர்ந்து சிரித்ததாகட்டும், அது மறக்கவே முடியாது. ஏன்னா சிரிப்பு மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு உன்னதமான ஒரு உணர்வு, வெளிப்பாடுன்னு கூட சொல்லலாம். இப்போ எல்லா விலங்குகளாலையும் சிரிக்க முடியாது, ஆனால் மனுஷனால் சிரிக்க முடியும். சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுக்காக சிரித்தோம் அப்படின்னு நினச்சி பார்க்கவும் முடியும். இப்போ அத்புத் ராமாயணம்னு ஒரு ராமாயணம். அதில் என்னன்னாக்க, ராமன் சிரிப்பை அயோத்தியில் தடை செஞ்சுட்டாரான். பட்டாபிஷேகம்லாம் முடிஞ்சிருது. 144 போட்டுறாரு. எதுக்குன்னா சிரிப்புக்கு போட்டுறாரு. ஏன் போட்டாருன்னா, இந்த ராவணன் அப்படி அகங்காரமாக சிரிக்கிற குரலை கேட்டு கேட்டு சிரிப்பு மேலேயே ராமனுக்கு வெறுப்பு வந்துருச்சான். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு அகங்காரமாக ராவணன் சிரிக்கிறத கேட்டு கேட்டு என்னையா இருந்தாலும் இப்படி சிரிக்கிறான் அப்படின்ட்டு, சிரிக்கிறதே தப்பியா அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். சில நேரங்களில் சில பேர் நேரங்கட்ட நேரத்தில் சிரிப்பாங்க. ரொம்ப சோகமாக வந்திருக்கும்போது துக்கம் விசாரிக்கிறது சில பேர் சிரிச்சிட்டு விசாரிக்கிறவங்கள பார்த்துட்டேன். சில அப்படி அம்மா செத்து போயிட்டாங்க போட்டிருக்கே, எப்போ செத்தாங்க அப்படிம்பாங்க. நமக்கு எரிச்சலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அது மாதிரி எதுக்கு சிரிக்கிறதுனே தெரியாமல் சிரிக்கிற ஆளுங்க இருக்காங்க. அது சிரிப்பு கிடையாது, அது ஒரு வியாதி. எந்த காரணத்துக்காக சிரிக்கணுமோ அதுக்கு சிரித்தாதான் அது சிரிப்பாக இருக்க முடியும். இப்போ ராமன் என்ன பண்ண அப்படின்னா, ராவணனுடைய அந்த அகங்கார சிரிப்பு, திமிர் சிரிப்பு, ஆணவ சிரிப்பு இதெல்லாம் கேட்டு கேட்டு சிரிப்பு மேலேயே வெறுப்பு வந்துருச்சு. சிரிக்கவே கூடாது யாரும் அயோத்தியில் அப்படின்னு ஒரு 144 போட்டுறாரு. அப்புறம் இது பிரம்மாவுடைய காதுக்கு போகுது. பிரம்மா தான் படைப்பு கடவுள். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாதிரி மனிதர்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே நாம் படைத்தோம், அது சிரிக்காமலே இருக்கானே, இது தப்பாச்சு. அயோத்தியில் மட்டும் மக்கள் சிரிக்காமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு பெரிய தண்டனை அப்படின்ட்டு அப்புறம் பிரம்மாவே வராராம். வந்துட்டு அப்புறம் ராமன்கிட்ட சொல்கிறாராம், சிரிப்புங்கிறது தான் மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு, அதனால் ஒரு தடையை நீக்கி எல்லாம் சிரிக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்லி, அதுக்கப்புறம் ராமன் சிரிப்பு மீது விதிக்கப்பட்டிருந்த அந்த தடையை நீக்கி கொண்டார் அப்படின்னு அத்புத் ராமாயணம் சொல்லுது. இது ஒரு சம்பவம், ஒரு கதை, ஒரு இதிகாச நிகழ்ச்சி. இதுக்கு மேலே இதில் எதுவும் இல்லை. இது ஒரு புனைவு, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு நாட்டில் சப்போஸ் யாரும் சிரிக்கக்கூடாதுன்னு ஒரு தடை போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? நாட்டை விடுங்க, வீட்லேயே யாரும் சிரிக்கவே கூடாது. என்ன மாதிரி அந்த வீடு இருக்கும்? அது வீடாக இருக்குமா அல்லது கல்லறையாக இருக்குமா? சிரிப்பு இல்லாத வீடு கல்லறை தானே. சிரிப்பு இல்லாத நாடு ஒரு கல்லறை கூடம் தானே, மயானம் தானே. வேறு என்ன அங்கே இருக்க முடியும்? அப்போ நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாவது சிரிப்பு தான். இப்போ சிரிக்கும் போது ஏன் நம்ம அதை அந்த உணர்வை திரும்ப திரும்ப நாடுறோம்? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காமெடி மூவிஸே பார்ப்பாங்க, ஹியூமர் மூவிஸ் பார்ப்பாங்க, ஹியூமர் ஓரியன்ட் புக்ஸை படிப்பாங்க. ஏன் நம்ம கூட பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் நகைச்சுவை காட்சி வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறத பார்ப்போமே, அதை பார்த்தோன்னே நமக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் ஏற்படுமே. ஏன் அப்படி? இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2 ஆல்பம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஆல்பம் ஒருத்தர் சிரிக்கிற வெவ்வேறு போஸே அந்த ஆல்பம் ஃபுல்லாக. அவர் வாய் விட்டு சிரிக்கிறது, அப்புறம் தன்னை மறந்து சிரிக்கிறது, குலுங்கி குலுங்கி சிரிக்கிறது, லைட்டாக சிரிக்கிறது, இது மாதிரி ஒரு ஆல்பம். இன்னொரு ஆல்பத்தில் அவர் அலறது, தேம்பி தேம்பி அலறதா ஒரு வெவ்வேறு ஃபோட்டோஸ் வச்சு அவருடைய ஆல்பத்தை, வெவ்வேறு சர்க்கம்ஸ்டன்சஸில் அவர் அழுததை வச்சு ஃபோட்டோ எடுத்து ஒரு ஆல்பம் தயார் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த ஆல்பத்தில் அவர் அழகாக இருப்பார்? இந்த அசிங்கமாக அழுதுகிட்டு இருக்கிற போதா? இன்னும் சொல்லப்போனால் எவ்வளவு அழகானவர்களும் அழகு குறைந்து போவது அவர்கள் அழும்போது தான். அப்போ சிரிக்கும்போது சாமானியர்கள் கூட அழகானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? அந்த சிரிக்கும் போது நாம் அங்கே இருப்பதில்லை, அழும்போது நாம் தான் அங்கே இருக்கிறோம். நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு அருமையான ஒரு ஜோக்கை கேட்டுட்டு நாம் சிரிக்கும்போது என்னென்னா, அந்த ஒரு நிமிஷம் நம்ம சிரிக்கிற வரைக்கும் நாமளே அங்கே இருக்கிறது இல்லை. வி டிசால்வ் டோட்டலி.
அதனால தான் சிரிப்பு அழகா இருக்கு. எப்ப நாம் காணாம போறோமோ அப்போதுதான் நாம் அழகாக இருக்கிறோம். அப்ப நான் அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸோட இருக்கும்போது நாம் அழகாக இருப்பது இல்லை. நாம் என்கிற உணர்வே இல்லாமல் போகும்போது நாம் அழகாக இருக்கிறோம். அதனாலதான் யார் ஒருத்தர் சிரிச்சாலும் சரி, அது ஒரு அழகு இருக்கு. அவங்க சிரிக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம வாழ்க்கையவே அர்ப்பணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். போயிட்டே இருக்கிறோம், திடீர்னு ஒருத்தர் அப்படியே பரிதாபமாக பசியோடு இருக்காரு, அவருக்கு கொஞ்சம் உணவு கொடுக்குறோம், ஒரு உணவு பொட்டலத்தை கொடுக்குறோம், அவர் அப்படியே சிரிக்கிறாரு. அவர் முகத்தில் அந்த சிரிப்பை பார்த்த உடனேயே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது. நம்ம வாழ்க்கையை இது மாதிரி காரியங்களுக்கு தான் நம்ம செலவிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆக சிரிப்பு மிகவும் உன்னதமானது. நாம் சிரிப்பதை காட்டிலும் நம்மை சார்ந்தவர்களை சிரிக்க வைப்பது இன்னும் உன்னதமாக இருக்கிறது. ஆக வாழ்க்கையின் தத்துவம் என்னன்னா, பலரை சிரிக்க வைத்து அந்த நொடியில் அவர்கள் இல்லாமல் செய்வது, அவர்கள் இல்லாமல் போகும்போது நாமும் இல்லாமல் போவது, நம்மையே இந்த இருத்தலில் கரைத்து கொள்வது, அதுதான் சிரிப்பினுடைய நோக்கம். ஆகவே எவ்வளவு சிரிக்க முடியுமோ அவ்வளவு சிரிப்போம், அவ்வளவு தூரம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.